அனைவருக்கும் வணக்கங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பிற்கு பேர் போனவங்க நீங்கள் தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் சோர்வு அடையாமல் உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகளாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வித்தியாசமாகவும் ஆழமாகவும் சிந்திக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனை படைத்தவர்களாக இருப்பீங்க. நட்பு மற்றும் உதவி செய்கிறதுல உங்களுடைய வட்டாரம், அதாவது நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு மிகவும் பெரிய மதிப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு முன்னாடி போய் உதவுறதுல நீங்கள் ஒரு பெரிய மனுஷன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை மதிப்பதோடு மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு எப்போதுமே உதவியாக கூட இருப்பீங்கன்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறது போல் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறது மாதிரி பிடிவாத குணம் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பராபவரோட ஆடி மாத கிரக நிலைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடக்கவிருக்கும் கிரக நிலைகளோட மாற்றங்கள் என்னென்ன, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் படிப்படியாக விலகி நன்மைகளே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு நம்ம பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பண வரவு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கையில் தேவையான இருப்பு எப்பொழுதுமே இருந்துட்டு தாங்க இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடைய ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப சுமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். சுப செலவுகளும் கொஞ்சம் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் வக்கிரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் பொருளாதார பற்றாக்குறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்ப சுமையும் அதிகரிக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு குடும்பச்சனியில் ஆதிக்கம் நடைபெற இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்க போகுது 7.5 சனியோட தாக்கத்தால். பிள்ளைகளோட கல்யாண கனவை நனவாக்க எடுத்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் நீங்கள் காட்ட போகிறீங்க. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி வக்கிரம் பெற்று இருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சனி பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்று அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட அவர் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கார். நம்மளுடைய தமிழ் மாதத்தில் முக்கியமான ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி இருக்குன்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா பல கிரகங்களோட மாற்றங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகிறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து இருக்கார். புதன் பகவான் வக்கிரமாக இருக்காருங்க. ராகு கேதுவோட தாக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஆடி மாதம். கும்ப லக்கணத்திற்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்க போகுது. நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட பலன்கள் படிப்படியாக கிடைக்க போகுதுங்க. உங்களை தேடி வரப்போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வரப்போகுதுங்க. ஆச்சரியத்தக்க வகையில் முன்னேற்றமும் ஏற்பட போகுது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது சரியான காலமாகவே அமையப்போகுதுன்னு கூட சொல்லலாம். புதிதாக தொழில் தொடங்க விரும்புவங்க பார்த்திங்கன்னா தைரியமாக எந்த ஒரு தொழில் தொடங்கும் போதும் அதில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். தெளிவாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தொழிலில் இருந்த தடைகள் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக விலக போகுது. தொழில் விருத்தியும் உண்டாக போகுதுன்னு கூட சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருந்த சுயமான தொழில் தொடங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய தடைகள் உங்களுக்கு படிப்படியாக விலக போகுது.
நீண்ட நாட்களில் திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடு இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. புதிதாக வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது என்று அசையா சொத்துக்களை சேர்க்க நிச்சயம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வழி இருக்குங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. வியாபாரத்தில் நிறைய அனுகூலங்கள் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்க ஒரு ஜாக்பாட் காலமாக இது இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்களே நேரடியாக சமாளிக்கிறதுல வல்லமை படைத்தவர்களாக இருக்க போகுதுங்க. மூன்றாவது ஆட்களை நம்பி எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களுடைய விஷயத்தில் பிரச்சனைகளில் பிறர் தலையிடுவதையும் சரி நீங்கள் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக்கோங்க. பெற்றோர், வாழ்க்கை துணை, உறவினர் என யார் சொன்னாலும் எந்த பிரச்சனையிலும் நீங்கள் தலையிடக்கூடாது. சோம்பேறித்தனம் இல்லாத கும்பராசினர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலம் அற்புதமான காலமாக இருக்க போகுதுங்க. நிதானத்தை விட்டு விட வேண்டாம். கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றின்னு சொல்லலாம். 7.5 சனி நடந்து வருவதை மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கூடா நட்பு கேடாக முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. வாகனத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதிவேகமாக இயக்குவது, விதிகளை மீறி இயக்குவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. படிக்கட்டில் ஏறி இறங்கும் போது சரி மிகவும் கவனமாக இருந்துக்கோங்க. செல்ஃபோனில் பேசிட்டு வாகனத்தை ஓட்டுறது, பிற வேலைகளில் ஈடுபட்டு வாகனத்தை நம்ம ஓட்டும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் 3 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட கவலைகளை போக்க பாடுபடும் குணமுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3 4 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. எடுத்து முடித்து செயல்படுத்துவதும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து நீங்கள் ஒரு செயலை பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் சரி அவசர முடிவை எடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் கவலைப்பட்டு சலுப்புப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்ற வேண்டாம். விடாமுயற்சி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பாக்கிகள் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக தான் சேரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுதம், நெருப்பு இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக வாகனங்களில் நாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அரசியல்வாதிகள் உங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களும் நெருங்கியவர்களும் மிகப்பெரிய உதவிகளை செய்து உங்களை பாராட்ட வைக்க போகிறாங்க. உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. கலைத்துறையில் இருப்பவங்க படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண போகிறீங்க. வருமானம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். சக கலைஞர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு நிறைய கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகத்தை நீக்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழிவகுப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரியெல்லாம் நான் படிப்படியாக உங்களுக்கு இந்த பதிவுகளில் இன்னும் நிறைய சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எந்த சதயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் மன்னிக்கும் குணமுடைய சதயம் நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது அதோட நல்லது. உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்க போகுதுங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. படிப்படியான நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்களை இல்லத்தில் நடக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபடும் போது கடின உழைப்பிற்கு பின் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த ஆர்டர்கள் சேரப்போகுதுங்க. வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமையும்
நன்மையும் உண்டாக போகுது. மனதில் துணிச்சல் ஏற்பட்டு கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நிறைய நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது, அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.